ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸில் டே 64 ஆகுது. இன்றைக்கி என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நான் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன். என்னோடய வெயிட் வந்து 109,950, அதாவது கிட்டத்தட்ட 110 கிலோ காமிச்சிச்சு. ஆனால் நேற்றுக்கு வெயிட்டுக்கும் இன்றைக்கி வெயிட்டுக்குமே எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிருந்துச்சி. என்னடா இவ்வளோ கேஜி லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். நேற்று வந்து 110 750 கிராம் காமிச்சிச்சு. இன்றைக்கி வந்து 109,950 கிராம் காமிச்சிச்சு. இன்னும் ஒரு நாள்லேயே இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசனையாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளுக்கு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு என்னோடய ரொட்டீனை வந்து அன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல் எதுக்காக டெய்லி வெயிட் செக் பண்ணணும்? நான் ஃபஸ்ட்டு வந்து டெய்லிலாம் வெயிட் செக் பண்ண வேணாம், அது நல்லா இருக்காது, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது எந்த ஒரு சீட்டிங்குமே பண்ணாமல் நம்ம கரெக்டாக நம்ம வெயிட் லாஸுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு டெய்லி பார்த்தா கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா, இப்போ சமீபமாக நான் திருவிழாவுக்கு போயிட்டு வந்த நிமிஷம் நான் வெயிட் செக் பண்ணி பார்ப்பேன், எவ்வளோ இருக்குது நம்ம வெயிட்டு அப்படின்ட்டு. கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன். ஸோ நம்ம வெயிட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கூட விடாமல் நம்ம மைண்டே வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, அதிகமாக சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக வெயிட் போடும். ஸோ அதிகமாக சாப்பிடாமல் ஓரளவுக்கு லிமிட்டுக்கு நம்ம மைண்ட் வந்து சொல்லும். ஸோ நம்மளும் அதே மாதிரியே நடப்போம். சரி, இந்த கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கும் நான் வெயிட் செக் பண்ணேன், இன்றைக்கும் நான் வெயிட் செக் பண்ணேன். எனக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிருந்துச்சி. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் காலையில் எப்பவும் போல் நான் சுடுதண்ணெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வாக்கிங் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் போவேன். எப்போவுமே நான் வீட்டுக்குள்ளே தான் போவேன். வெளியில் போகணுன்னு எனக்கு ஆசை தான். இருந்தாலும் வெளியில் போகிறதுனா சுடிதார் மாற்றிட்டு போகணும், நைட்டி போட்டு வெளியில் போக முடியாது. ஸோ இப்போதைக்கு எனக்கு நைட்டி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படிங்கிறனால சரி, நம்ம கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே போய்க்கலாம். கொஞ்சம் கேஜி வந்து நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோடய சுடிதார்ஸ் எல்லாமே எனக்கு பற்ற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த சுடிஸ்லாம் நம்ம போட்டுட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து நினச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வீட்டுக்குள்ளேயே தான் வாக்கிங் போவேன். வீடுமே குட்டி வீடு தான். இருக்கிற இடத்த வச்சு நம்ம வாக்கிங் போய் பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது, நம்ம ஹெல்த்துக்குமே நல்லது. ஸோ நான் நேற்று வந்து செப்பல் போடாமல் நடந்தேன், ஷூ போடாமல். எனக்கு கால் வலி வந்துருச்சு. லெஃப்ட்டு கால் வந்து ரொம்ப பெயின் ஆயிடுச்சு, குதிங்கால். திரும்ப நம்ம உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ ஊண்டுனோம் அப்படின்னா கால் ரொம்ப வலியாக இருந்துச்சு. எதுக்குடா வேணாம் அப்படின்ட்டு எப்பவும் போல் ஷூவை போட்டு நான் பசாமல் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காலையில் நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. காலையிலே நடங்க. அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாத்துக்குமே லீவ் விட்டாங்க, ஸ்கூல் லீவு. ஸோ காலையில் வெள்ளை நினச்சி சாப்பாடு பண்ணணும், பிள்ளைகளை தாட்டி விடணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து கிடையாது. இன்னும் 2 மாதத்துக்கு ஃப்ரீ தான். ஸோ இந்த 2 மாதத்தை யூஸ் பண்ணி நம்ம காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த குட்டி இடம் தான், பட் அதுக்குள்ளேயுமே நான் வாக்கிங் போய் வந்து பழகிக்கிட்டேன். எல்லாமே சொல்லுவாங்க மேலே மாடியில் கூட போகலாம் அப்படிம்பாங்க. மாடியிலையும் இதே அளவு தான். ஆனால் மாடியில் நான் சுற்றுறப்ப எனக்கு தலை சுற்றுற மாதிரி லைட்டாக தோணும். அதனால தான் நான் வந்து மாடிக்கு போய் நான் வாக் பண்ணுறது கிடையாது. இது வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாக இப்படி டானா வகுத்தல் மாதிரி இருக்குங்களா. ஸோ இதுலேயே நான் நடந்து எனக்கு பழகிருச்சு. ஸோ இதுலேயே நான் நடந்துக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து கேட்டை சாத்தி விட்டு தான் நடப்பேன். இல்லை அப்படின்னா தெருவில் போகிறவங்க பார்ப்பாங்க, செய்வாங்க. அது எதுக்கு வேணாம் அப்படின்ட்டு எப்பவும் போல் கேட்டை சாத்திக்கிட்டு நான் பசாமல் நடக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ நான் வந்து காலையில் ஒரு 1/2 மணி நேரம், அப்புறம் மதியம் ஒரு 1/2 மணி நேரம், இந்த மாதிரி தான் நான் நடப்பேன். ஆனால் 10,000 ஸ்டெப் நடந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வெயிட் கம்மியாகும் அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணேன். நானுமே யூடியூப்பில் வந்து வீடியோ எல்லாமே பார்ப்பேன். ஸோ அந்த பார்த்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மினிமம் 10,000 ஸ்டெப்பு ஒரு நாளைக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க ஃபேட்டு வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நானுமே டைப் பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல. 5,000 ஸ்டெப்புக்கு மேலே வந்து என்னால் போக முடிய மாட்டுது, என்னன்னே தெரியல. அடுத்து வாக்கிங்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் சீரக தண்ணி அது குடிச்சிடலாம். ஏன் அப்படியே ரொம்ப நாள் நான் விட்டுட்டேன். ஊருக்கு போனப்பெல்லாம் நான் சீரக தண்ணியே குடிக்கல. சரி, நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரக தண்ணி வந்து நான் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல் 2 கிளாஸ் டம்ளரில் தண்ணி 2 கிளாஸ் டம்ளர் தண்ணியை ஊற்றி 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு வெந்தயம். அப்படின்னா டேஸ்ட்டுக்காக. சீரகம் ஸ்மெல்லு வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் சோம்பு ஸ்மெல்லும் வெந்தய ஸ்மெல்லும் கலந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குது, எனக்கு ப்ரிஃபராக தெரியுது. அதனால் அதை வந்து நான் குடிச்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஏதாவது காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். டீ காஃபி நான் ரெகுலராக குடிக்கிற பழக்கமே கிடையாது.
திடீர்னு நம்மளால் கட் பண்ண முடியாது குடித்தவங்களுக்கு. ஸோ நான் அப்போ இருந்தேன் அப்படி தான். ஏன் அப்படின்னா நான் நல்லா குடித்தவங்க தான், நான் நல்லா குடித்தவ தான். காலையில் காஃபி, சாயந்தரம் ஒரு 4 மணி போல் டீ குடித்தவங்க தான். ஃபஸ்ட்டு நான் ஒரு வெயிட் லாஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் விட ஆரம்பித்தேன் டீ காஃபியை. ஸோ அப்போ இருந்தே நாங்கள் வீட்டில் யாருமே போட்டு குடிக்கிறதில்ல. என் பையனுமே அவ்வளோவா விரும்பிக்க மாட்டான், பால் குடிக்கணும் காஃபி குடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இருந்தே நாங்கள் விட்டுட்டோம். காலையில் எங்களுக்கு பால் வீட்டில் காய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வேலையே இல்லை. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விரதம். செவ்வாய் வெள்ளி வந்து மாரியம்மனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விரதம் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி பூரி போடலாம் அப்படின்ட்டு, தம்பி என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் பூரி. ஸோ அவனுக்காக பூரி போட்டோம். அதில் வந்து ஒரு 2 பூரி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஆசையாக தான் இருந்துச்சு இன்னும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஆனால் வேணாம், இப்போ தான் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, காலையில் எனக்கு குறைஞ்சிருந்துச்சா கொஞ்சம் திரும்பவும் நம்ம சாப்பிட்டு ஏற்ற வேணாம் அப்படின்ட்டு மைண்டில் வந்து கொஞ்சம் தோணுச்சு. அதனால் 2 பூரி மட்டும் எடுத்துக்கிட்டேன். 2 பூரி பட்டாணி நிறையா போட்டு உருளைக்கிழங்கு கம்மியாக குருமா பண்ணி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி காலையில் வந்து நான் எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே 2 இளநியில் 1 இளநீ நேற்று குடித்தேன், இன்னொரு இளநீ வந்து குட்டி இளநீ. சரி அதை இன்றைக்கி குடிக்கலாம். ஏன் அப்படின்னா வெயில் ஜாஸ்தி ரொம்ப இருக்குது. சும்மா ஒரு மேலே ஏறி துணி காய போட்டாலே அவ்வளோ ஸ்வெட்டிங் ஆகுது, நல்லா வேர்க்குது. அவ்வளோ வெயில், மேலே போயிட்டு கீழே இறங்கி வந்தால் கண்ணே தெரிய மாட்டுது, அவ்வளோ வெயிலாக இருக்குது. சரி இளநியை வெட்டி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இளநீ வந்து குடித்தேன். அது என்னன்னே தெரியல, வாட்ரு வந்து உள்ளே கம்மியாக தான் இருந்திருக்கும் போல். டக்குன்னு முடிஞ்சு போச்சு. என்னடா அவ்வளோ தாகமாக இருந்துச்சே, டக்குன்னு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏமாற்றமாக தான் எனக்கு இருந்துச்சு. சரி ஓகே நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் தண்ணி தான் குடித்தேன். தண்ணி வந்து அதிகமாக குடிங்க. நிஜமாகவே நம்ம தண்ணி குடித்த நாளுக்கும் குடிக்காத நாளுக்குமே வெயிட்டில் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் காமிக்குது. இன்றைக்கி நான் வந்து எனக்கு அப்படி காமிச்சிச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், தண்ணி வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்ணி நிறையா குடிங்க. டெய்லி நீங்கள் இப்போ இன்றைக்கி குடிக்கிறீங்கன்ட்டு நாளைக்கு விட்டுறக்கூடாது. டெய்லி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வெயிட்டில் வந்து ரிசல்ட் தெரியும். நைட்டுக்கு எந்த மாதிரினா சிம்பிளாக பருப்பு கடைஞ்சி அப்பளம் பொரித்து உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் வச்சு முடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால வெள்ளிக்கிழமை நம்ம சாம்பார் ரசம் வச்சுக்கலான்ட்டு விட்டாச்சு. ஸோ மதியம் விரதம் இருந்து நைட்டு வந்து ஃபுல் கட்டின மாதிரி தான் நான் சாப்பிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, இனி அடுத்து சரி பண்ணிக்கிருவோம், விரதம் தானே அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் எவ்வளோ ஸ்டெப்பு நடந்திருந்தேன் அப்படின்னா 5000 சில்லற ஸ்டெப்பு வந்து நான் நடந்திருந்தேன். இப்போ வரைக்கும் நான் 5000 ஸ்டெப்பு தான் நடக்கிறேன். நாளையிலேருந்து பார்ப்போம் எவ்வளோ நடக்கிறேன் அப்படின்ட்டு. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.